அது பெருசாக அது ஒரு இம்பேக்டை எனக்குள்ளே க்ரியேட் பண்ணல. ஏன்னா இது எல்லாமே எனக்கு இதெல்லாம் இட் வில் ஹேப்பன்றது எனக்குன்னு இல்லை, பொதுவாக இது மாதிரி நடக்குன்றது எனக்கு தெரியும். ஸோ அது எனக்கு நடக்கும்போது வந்து எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் சர்ப்ரைஸாகலாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஷோ வந்து நான் காசி தியேட்டரில் தான் பார்த்தேன். ஸோ அந்த ஷோ போகும்போது எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 70 to 80 தான் உள்ளே இருந்தாங்க. பட் நான் அந்த லாஸ்ட்டாக ஒரு 25 மினிட்ஸ் நான் உள்ளே போய் உட்காந்து நான் அவங்களோட தான் படம் பார்த்தேன். அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் தான் அவங்க வந்து அந்த ஸ்டோரி முடிகிற ஸ்டேஜில் அவங்க என்ஜாய் பண்ணதுனால பார்க்க முடியும். ஸோ எனக்கு வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. மேட்டர் ஆஃப் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் தானே ஆகணும். ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே இருந்தது. இட் வில் மவுத் டாக்கில் அது நடக்கும் அப்படின்னு. நான் வெளியே வந்துக்கும்போது ப்ரொடியூசர் வந்திருந்தாங்க. வந்திருக்கும்போது அவர் வந்து என்ன கேட்டார், என்ன எப்படி போயிட்டுருக்கு என்ன கேட்டால், சார் இல்லை ஃபுல் க்ரௌட் அப்படின்னு கேட்டார். இல்லை சார் ஒரு 80 பேர் தான் இருப்பாங்க. அப்படியா அப்படின்னாரு. ஆமாம் சார் 80 பேர் தான் இருப்பாங்க, பட் ஆனால் அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு சார் படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ செக் பண்ணிட்டு இருக்காரு ஆன்லைன் புக்கிங்ஸில் எப்படி போயிட்டுருக்குன்னு. ஃப்ராங்க்லி இட்ஸ் வெரி டல். எனக்கு தெரியும் அது. நான் சொன்னேன் சார் இது விட்டுருங்க, சனி நேரம் விட்டுருங்க. ஏன்னா நம்ம படம் வந்து ஒரு இட் வில் டேக் டைம், ஒரு 2-3 நாள் ஆகும் கண்டிப்பாக அது ரீச் ஆகிறதுக்கு. நம்ம வந்து எடுத்த உடனே அது வந்து அப்படி ஒரு ரஷ் உள்ளே வந்துடாது. பட் ஆனால் உள்ளே வருவாங்க, வெயிட் பண்ணலாம் சார் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வீக் வந்து ரிலீஸ்ட் வந்து அரௌண்ட் 70+ தியேட்டர்ஸ்னு நினைக்கிறேன் அரௌண்ட் தமிழ்நாடு. செகண்ட் வீக் வந்து இட் காட் 120+. தேர்ட் வீக் வந்து 250+ மாறிச்சு. ஸோ அப்போது வந்து அவர் என்கிட்ட சொன்னார், ஸோ ஓகே நீங்கள் சொன்னது வந்து அது இப்போ தான் மவுத் டாக்கில் போயிட்டுருக்கா அப்படின்னு.